ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா போலீஸ் கந்தசாமி ரோட்டில் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் இடத்த பாருங்களேன். இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து குப்பையை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்களேன் இவங்க கஷ்டப்படுறத. இது எப்படின்னா இது எப்பவுமே ரெகுலராக அள்ளிட்டு தான் இருக்கீங்களா? ஊரில் வேலைக்கு போகும்போது முதல்ல வந்து வீசிட்டு போயிடுறாங்க. ஆளுக்கு மேலே போட்டு தான் போகிறாங்க. இது எதுவும் சொன்னாங்களா இங்கே இருக்கிற ஏரியாவுக்குள்ளவங்க யாராவது? வேறு வாடகைக்காரங்க வராங்க, இந்த ஏரியாக்காரங்க வராங்க. மாமூலாக வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க தவிர கம்மியானது இல்லை, அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் ஆகுது. ஒரு நாளைக்கு எப்படினாலும் 2 வண்டி பக்கம் தான் ஆகுது. ஓகே. இல்லை நானும் நிறைய வாட்டி இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த பக்கம் இந்த இடத்துல முதல்ல எழுதி போட்டுருந்துச்சு, குப்பை கொட்டாதீங்கன்னு அங்கே எழுதி போட்டிருந்தது. அந்த இடத்துல எழுதி போட்டிருக்குன்னா அங்கேயும் இப்போ அங்கேயும் எழுதி போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தேன், ஃபுல்லாக குப்பையாக தான் இங்கே வரைக்கும் ரோடு வரைக்கும் இருந்தது. நீங்கள் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கிறீங்க. க்ளீன் பண்ணாலுமே திரும்பி சாயங்காலத்துக்கு பார்த்தாலும் ஒரு வண்டி லோட் ஆயிடுது ஃபுல்லாக. இப்போ இங்கே உள்ளவங்க தான் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா. அந்த ஏரியாவிலேருந்து வராங்கன்னா இதுலேயும் வராங்க. இது சப்போஸ் பார்த்தாலும் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, டூலர் வரும்போதும் சாக்காக கொண்டு வந்து போட்டுட்டு தான் போகிறாங்க தவிர கம்மியானதும் கிடையாது. குப்பை ஜாஸ்தியாக தான் ஆகுதுன்னு தவிர கம்மி ஆகலை. இது வேறு எங்கேயாவது இருக்காண்ணா குப்பை தொட்டி? இங்கே அதாவது குப்பை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல வண்டி. இதுக்கு முன்னாடி பாக்ஸ் இருந்ததுன்னா பாக்ஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. குப்பை வெட்டு வரணும். ரெகுலராக குப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் நாளாக. சரி அதான் இப்போ க்ளீன் பண்ணிங்களா எல்லாரும்? சரி அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்து போடுறாங்கல்ல, இது காரணம் வந்து வேறு எங்கேயும் குப்பை தொட்டி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து போடுறாங்களா இல்லை எப்படி? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டோட சூப்பர்வைசரு. ஸோ இவங்க பேசுனது வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்ததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே குப்பை வந்து இங்கே போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து யாரும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் பில்டிங்கில் சொல்லிட்டு அங்கே கேமராலாம் வைக்க சொல்லியிருக்காங்க. கேமராவும் அங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி வந்து குப்பையை வந்து அங்கங்கே போடாதீங்க. ப்ராப்பரான குப்பை தொட்டியில் வந்து போட்டு இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, ஊரை சுத்தமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.